சார் வணக்கம். வணக்கம் சிதி. எஸ் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எஸ் சார், நேற்று நம்ம பேசணும். நீங்க ஸ்ரீலங்கால இருக்கீங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம்னால நம்மளால நேற்று ஷோ பண்ண முடியாம போச்சு. நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் ஈகரா கேட்டிருந்தாங்க, ஏன் நேற்று ஷோ வரல, ஏன் போடல அப்படின்னு. எனக்கும் பண்ணணும்னு ஆசை தான். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் நீங்க இங்க ஸ்ரீலங்கா வந்திருந்த பொழுது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய தலைவரை நீங்க நேரடியாக சந்தித்து அவரோட ஒரு அருமையான பேட்டி கொடுத்திருந்தீங்க, கேட்டு அவர்கிட்ட வாங்கியிருந்தீங்க. எஸ் சார். அதுல முக்கியமா நீங்க கேட்டிருந்த கேள்வி எனக்கு இப்பவும் நினைவு இருக்கு. அதானி குழுமத்தோடு இலங்கை அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினுடைய கதி என்ன, புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்க. அது பிசினஸ் கால் ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதான்னு அப்படி மழுப்பலான ஒரு பதில் அதுக்கு வந்தது. இப்ப பார்த்திருப்பீங்க, அது கேன்சல் ஆகி ரீஎவாலுவேட் பண்ண போறாங்கிறது வந்திருக்கு. நான் அதை தான் நினைச்சுக்கிட்டேன். நீங்க தான் ஆக்சுவலி சொன்னீங்க பேட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தது நீங்க தான், நம்பர் கொடுத்தது நீங்க தான். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மார்க்கெட்டை வருவோம் சார். நிப்டி 50 258 புள்ளிகள் அதிகரிச்சு இன்னைக்கு 23,508 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 77,500 முடிஞ்சிருக்கு. 740 பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. எப்பயுமே நீங்க சொன்னீங்க அந்த 23,500 பாயிண்ட் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புல்லிஷ் மார்க்கெட் நம்ம வந்துட்டோமா? நாளைக்கு வேற பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க, எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் மத்தியில. நிச்சயமா. அதாவது இது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்றது. இது அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வரும்பொழுது பழைய ஒரு நாள் போய் புது நாள் ஆட் ஆகும். அந்த மாதிரி தான் அந்த சென்செக்ஸ் நிப்டியினுடைய அந்த வேல்யூங்கிறது. அதன் அடிப்படையில தான் நம்ம சொல்றது. இது மாறிக்கிட்டே இருக்கும். பட் இப்போதைக்கு அந்த 23,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் நான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு ஒரு சின்னதா பிரேக் ஆயிருக்கு. அதை பிரேக் ஆகி 523 வரைக்கும் போயிருக்கு. 526 டச் பண்ணிருக்கு. ஒரு கட்டத்துல 530 கூட தாண்டி இருக்கு. பட் ஆனால் டெசிசிவா அந்த இடத்துல நிக்குமாங்கிறத நம்ம அடுத்த ஓரிரு நாட்கள் பார்க்கணும். நாளையும் நாளை மறுநாளும் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்கும் பொழுது அதை தாண்டி சந்தையினுடைய போக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் வாட் எவர் இட் இஸ், இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை அடுத்த 2-3 நாட்கள் இதே மாதிரி தொடர்ந்தால்தான் சொல்ல முடியும். ஏன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவுமே கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அதிகமா இருக்கு, டிக்ளைன் குறைவா இருக்கதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம நாளை ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வேற, பட்ஜெட் இருக்கிறது. அதனால எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பர்டிகுலர் செக்டார் இல்ல பர்டிகுலர் ஸ்டாக் ஏதாவது நம்ம சொல்ல முடியுமாங்க சார்? அக்ராஸ் தி செக்டார் ஓரளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் பாசிட்டிவா இருந்ததை பார்க்க முடிந்தது. பட் குறிப்பாக பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. குறிப்பாக இன்னைக்கு யூபிஎல், யுனைடெட் பாஸ்பரஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய விலை கணிசமாக அந்த பங்கினுடைய விலை அதிகரித்தது. 600 ரூபாய் தாண்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட வர்த்தகத்துக்கு இடையே ஒரு 8%, 7.5%, 8% வரைக்கும் அதிகரிச்சிருந்தது. 52 வீக் ஹை அப்படின்னு சொல்லுவோம். 52 வார உச்சம். இது முக்கியமான பல குறியீடுகளில் உள்ள பங்கும் கூட. இதுக்கு முக்கியமான காரணம், 52 வார உச்சத்தை தொடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 காரணங்கள். ஒன்று, அவங்களுடைய காலாண்டு முடிவுல நிகர லாபம் 828 கோடி அப்படின்னு அறிவித்திருந்தார்கள். இதற்கு முந்தைய காலகட்டத்துல நிகர நஷ்டமா இருந்தது 1217 கோடி. அதிலிருந்து 828 கோடி லாபம் அப்படின்னு அறிவித்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது பின்னணியில. பட் அதை தாண்டி கைடன்ஸ் நல்லா கொடுத்திருந்தாங்க. வரக்கூடிய காலாண்டுகளில் அவர்களுடைய முடிவுகள் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அக்ரோ கெமிக்கல்ஸ் பிசினஸ்ல இருக்கவங்க அதனுடைய கன்சம்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு காரணம். இதை விட இன்னொரு முக்கியமான காரணம், டெட் கணிசமாக குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய கடன் கிட்டத்தட்ட $745 மில்லியன் அளவுக்கு குறைஞ்சிருக்குது. இது வரக்கூடிய ஆண்டுல, வரக்கூடிய காலாண்டுல கூட அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, பைனான்சிங் காஸ்ட் கணிசமாக குறையும். இந்த கடன் அடைபட அந்த 9%, 12%, 10% அவங்க எந்த அளவு கடன் வாங்கி இருக்கிறார்களோ அதற்கான வட்டி அது அவங்க மிச்சப்படுத்தும் பொழுது லாபம் இன்னும் அதிவேகமாக. ஏன்னா ஒரு பக்கம் அந்த வட்டியை கொடுக்க வேண்டியது இல்ல, 10% கிட்ட இருக்கலாம். அப்புறம் இன்னொரு பக்கம் அது லாபத்துல அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ எல்லா விதத்திலும் இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா இருந்ததுனால இன்னைக்கு அது 600 ரூபாய் தாண்டி 604 ரூபாய் அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு வணிகம் நடந்தது. தவிர வேறு சில காலாண்டு முடிவுகளும் வந்திருக்கு. மற்றபடி செக்டார்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி செக்டார், டாடா கன்சியூமர் ஏறிச்சு இல்லையா, அதனால எஃப்எம்சிஜி செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் ஒரு ஏற்றத்துல இருந்தது. குறிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் அல்லது பெரிய இறக்கம் இன்னைக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே. Q3 ரிசல்ட் வேற என்னென்ன கம்பெனி சார் வந்திருக்கு? இதை நம்ம கவனிக்கணும். என்னென்ன கம்பெனிகள் கவனிக்கணும்? பொதுவாக பெரும்பாலான நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் முடிஞ்சிருச்சு. ஓகே, குறிப்பாக நேற்று முன்னாள் இந்த முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈவென்ட்ஃபுல்லான ஒரு மாசம். பெரும்பாலான முடிவுகள் வந்துருச்சு. ஏதாவது காலம் தவறி இந்த 31st கொடுக்க முடியாத சில முடிவுகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல வரும். அது நம்ம வரும் பொழுது விவாதிப்போம். இண்டஸ்இண்ட் பேங்க், பந்தன் பேங்க் இதெல்லாம் வந்திருக்குது. பட் இதெல்லாமே ஒரு மிக்சடு ரிசல்ட். ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு சப்ஸ்டான்சியலான ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த மாதிரி இல்ல. மோர் ஆர் லெஸ் இன் லைன் வித் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம்.
கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சர்வதேச சந்தையில வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கணிசமான வீக் ட்ரெண்ட், அந்த வீக் தொடர்ந்துகிட்டு இருக்கு. $78-79 தொட்ட கச்சா எண்ணெய் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா இறக்கத்துல தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8% கிட்ட 9% இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். இப்ப $73 கீழே வந்துருச்சு. 79 கிட்ட இருந்தது, இப்ப $73 கீழே வந்திருக்குது. அதுக்கான காரணத்தை நம்ம முன்பே விவாதித்தோம். ஆனால் அதே மாதிரி இந்த இந்திய சந்தையிலும் 6800 தொட்டது இந்த மாத துவக்கத்துல. இப்ப பாத்தீங்கன்னா 6300 கிட்ட வந்துருச்சு. சோ பெரிய இன்னைக்கு குறிப்பாக பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை ரெண்டுலயுமே. தங்கத்தை பொறுத்தவரை $2800 இன்னைக்கு தாண்டி இருக்கு. இது வந்து ஒரு புதிய, இந்த சமீப காலத்துல ஒரு புதிய உச்சம். அதனுடைய தாக்கம் இன்னும் தெரியுது. $22,400 கிட்ட முன்பேற வணிகத்துல தேசிய பங்கு அதே மாதிரி வெள்ளியினுடைய விலையும் ஒரு $31.50. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் $32 தாண்டினாதான், ஒரு முறை தாண்டியது ஒரு மாதங்களுக்கு முன்பு திரும்ப இறங்கிடுச்சு. திரும்ப தாண்டிச்சுன்னா இது 2வது முறை தாண்டுகிறது சமீப காலத்துல. இட் வில் கோ டு புல்லிஷ் ஆர்பிட்னு நினைக்கிறேன். பட் வெள்ளியை தங்கத்தை பொறுத்தவரை 2800 இன்னும் ஒரு நாட்கள் இந்த ஸ்டெபிலைஸ் ஆனிச்சுன்னா இனிமேல் அதுக்கு அடுத்த புதிய ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெள்ளிக்கும் அதே மாதிரியா இருக்கும் தான் நினைக்கிறேன் 32 தாண்டும் பொழுது. ஓகேங்க சார். சார், நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் கிட்ட. சந்தையில் இருக்கவங்ககிட்ட என்னென்ன மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு, அது என்ன மாதிரி மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நாளைக்கு சந்தையில பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப? நிஜமாவா சொல்றீங்க? நிறைய எதிர்பார்ப்புலாம் இருக்கா நம்ம மக்கள்கிட்ட? இருக்கேங்க சார். பை நவ் most of them would have given up. ஏன்னா ரெண்டு ரீசன் சொல்றேன். ஒரு காரணம் வந்து பட்ஜெட்டுக்கு வெளியே ஜிஎஸ்டிங்கிறது போயிடுச்சு. இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் நேரடி வரி விதிப்பு, மறைமுக வரி விதிப்பு. மறைமுக வரி விதிப்புல வந்து ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. அது பட்ஜெட்டுக்கு வெளியே போயிடுச்சு. அதனால அது ஜிஎஸ்டி கவுன்சில் நிர்ணயம் பண்றாங்க. இன்கம் டாக்ஸ் மட்டும்தான். இன்கம் டாக்ஸ்ல தொடர்ந்து பல சேஞ்சஸ் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதனால இனிமேலும் என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியல. டு பி ஃப்ராங்க், ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் த பட்ஜெட். நிறைய பேர் நான் பேசின வரைக்கும் வந்து இருக்க ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆனாலே, அதாவது ஆள விட்டா போறோங்கிற லெவல்ல இருக்காங்க. புதிதாக ஏதாவது வரி வந்துடாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர இல்ல. பட் சில நியாயமான கோரிக்கைகள் நடுத்தட்டு மக்கள், ஏன்னா பிபிஎல் ஃபேமிலிஸ், கீழ் நடுத்தட்டு மக்களுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் அவர்களுடைய தேவைகளை பெருமளவு பூர்த்தி செய்ய, அடிப்படை தேவைகளை பெருமளவு பூர்த்தி செய்கிறது. பெரும் பணக்காரர்கள், அப்பர் மிடில் கிளாஸுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு இந்த டாக்ஸ் 25% இருந்தானே, 20% இருந்தானே, 30% இருந்தானே அவங்களுக்கு கவலை இல்லை. ஓகே, நம்ம அவங்க ஏமாத்துவாங்கன்னு நினைக்க வேண்டாம். அது உண்மையிலே டாக்ஸ் இருந்து அவங்க கட்டினா கூட அது அவங்களுக்கு கவலை இல்லை. ஓகே, ஆனால் பெருமளவு இதுல பாதிக்கப்படுறது நடுத்தட்டு மக்கள். ஒரு கல்லூரி ஆசிரியராக இருக்கட்டும், அல்லது ஒரு வங்கியில் வேலை பார்ப்பவங்க இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த ஒரு 30% டாக்ஸ் பிராக்கெட்ல எப்படியாவது வந்துடுறாங்க. ஆனால் அவங்க அந்த வரியையும் கட்டிட்டு ஜிஎஸ்டி ஒரு 18% பெரும்பாலான பர்ச்சேஸ்ல பண்ணும்பொழுது பாதிக்கப்படுகிறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு, அதே மாதிரி எஸ்எம்இ பிசினஸ்ல இருக்கவங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இதுல ஏதாவது ஒரு நான் சொன்ன வேடிக்கையா இருக்கும், சிரிக்க கூடாது. பட் இப்ப ஜிஎஸ்டிக்கு இன்புட் கிரெடிட் கொடுக்குற மாதிரி இன்கம் டாக்ஸுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கொடுத்தா பரவாயில்லையான்னு தோணுது சில சமயங்கள்ல. பாத்தீங்கன்னா உதாரணமா சொல்றேன், இப்போ வந்து டிவிடெண்ட் நிறுவனம், வங்கிகள் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. இந்த டிவிடெண்டுக்கான வருமான வரியை அந்த நிறுவனமே ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்தது. நம்ம கையில கிடைக்கும் பொழுது நமக்கு வருமான வரி கிடையாது. இப்ப இதை இவங்க மாற்றி அமைத்து இந்த நிறுவனம் கட்டாது, நிறுவனத்துக்குள்ள வருமானத்துக்கு வரி கட்டும், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஏற்கனவே வரி கட்டிக்கிட்டு இனிமே கட்டாது, நீங்க உங்க கையில கட்டுங்க. இது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா பெரும் பணக்காரர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள், 1000 கோடி டிவிடெண்ட் வாங்குறவங்க எல்லாம் டாக்ஸ் கட்டாம இருந்தாங்க முன்னால. இப்ப அவங்க கட்டுறாங்க. பட் ஏன்னா முன்னால நிறுவனம் கட்டிக்கிட்டு இருந்துச்சு. இது நல்லது. ஆனால் இது இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, வெறும் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள பங்கு வைத்திருப்பவர்கள், 7-8 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கவங்களுக்கு கூட ஒரு 5000 10,000 டிவிடெண்ட் வரும். அவங்க ஒருவேளை வேற வருமானம் காரணமாக 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருந்தா இந்த 6000ல 2000 எடுத்துருவாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அதனால ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுத்து ஒரு பங்கு முதலீடு செய்கிறார்கள். ஒரு சாமானிய முதலீட்டாளர் வந்து பங்கு சந்தைக்கு வரமாட்டாரு. அவங்க வந்து பிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிடுறாங்க, 8% கிடைக்குது, ஏதோ ஓகே. ஆனா இவங்க ரிஸ்க் எடுத்து வரும்பொழுது அது மூலதனத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மூலதனத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு இல்லையா? ஒரு தொழில் நிறுவனம் நிதி திரட்டுவதற்கு, மூலதனம் திரட்டுவதற்கு இருக்கும்பொழுது அந்த ரிஸ்க் எடுத்து ஒரு சாமானிய முதலீட்டாளர் வரும்பொழுது அவர் என்கரேஜ் பண்றதாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 1,5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொல்லலாம். முதல்ல அது பூர்ணமாக வரி விலக்கு பெற்றிருந்தது. இப்போ 1,5 லட்சம்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேல போனா 10% இருந்தது, அதை 12% ஆக்கிட்டாங்க. இந்த டிவிடெண்டுக்கு எதுக்கு இவங்க டாக்ஸ் கட்டணும்? இந்த டிவிடெண்டுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆண்டுக்கு, இது ஒரு காலத்துல இருந்தது முன்னால. அது மாதிரி ஒரு குறைந்தபட்ச ஒரு அமௌண்ட்டுக்கு மேல போனா நீங்க டாக்ஸ் கட்டுங்க, அது வரைக்கும் கட்ட வேண்டாம்னு சொல்லலாம். ரெண்டாவது, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஒன்னு இருக்கு. இது வந்து பங்கு வர்த்தக வரி. அது வந்து பங்கு நீங்க வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி, ரெண்டுக்குமே அந்த டாக்ஸ் வரும். நீங்க லாபம் பண்ணாலும் அதுக்கு வரி, நீங்க டாக்ஸ் நஷ்டம் பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்லை, அதுக்கு வரி கட்டிடணும் அரசாங்கத்துக்கு.
நீங்க என்னவா போனாலும் சரி, ஆனா எங்களுக்கு உள்ள டாக்ஸை கட்டிடுங்க. இது ஆனால் இதற்கு நிகராக இதற்கு அறிமுகப்படுத்தின பொழுது என்ன சொன்னாங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஒன்று இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. அதற்கு பதில் தான் இன் லியூ ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் தான் எஸ்டிடி கொண்டு வரப்பட்டதாக அப்போதைய நிதியமைச்சர் அறிவித்தார். ஆனால் இப்ப ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. வித் 1 லட்சம் எக்ஸம்ஷன் 10% டாக்ஸ் சொன்னா கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. எஸ்டிடியை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரிமூவ் பண்ணல. இப்ப லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் இருக்கு, எஸ்டிடியும் இருக்கு. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரே வருமானத்திற்கு நீங்க வந்து டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டாக்ஸ், வருமானத்துக்கு ஒரு டாக்ஸ், இந்த மாதிரி போடுறது இது ஒரு சரியான ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்காது. அது ஒண்ணு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை ரிமூவ் பண்ணணும், அல்லது நீங்க வந்து இந்த எஸ்டிடியை ரிமூவ் பண்ணணும், அல்லது எஸ்டிடியை கணிசமாக குறைக்கணும், அல்லது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான 1.5 லட்சம் ரூபாய் வரம்புங்கிறத, ஏன்னா சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ஒரு சின்ன போர்ட்போலியோ வச்சிருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல லாபம் வந்திருக்கும். பட் நஷ்டம் வரும்பொழுது அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா கூட அது அவ்வளவு தூரத்துக்கு அவங்களால எல்லாம் பண்ண முடியாது பெரிய அளவுல. இதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உள்ள சில விஷயங்கள்லயும் அவங்க கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம், பட் அவங்க என்ன பண்ண போறாங்கிறத நாளை மதியத்திற்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். சந்தை நாளைக்கு இருக்குங்கிறத பத்தி நான் என்னுடைய கருத்தை முன்னே சொல்லியிருந்தேன். ஒரு சந்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பட்ஜெட் என்ன வந்திருக்குன்னு முழுதா படிக்காம கூட எல்லாரும் அரைவே கடத்தனமா கருத்து சொல்றது. 1 மணிக்கு 12:45 பட்ஜெட் முடித்தவொன்னு தொலைக்காட்சி ஊடகங்கள்ல இருந்து அழைத்து 1 மணிக்கு கருத்து சொல்லுங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் வரதுக்கே 1:30 மணி ஆயிடுது. அதை படிச்சு முடிக்கிறதுக்கு 2 மணி நேரமா அது வேணும். அதுக்கப்புறம் அந்த பில்லு, டேட், அட்டாச்மெண்ட் எல்லாம் படிக்கணும். ஆனால் அது எதையும் படிக்காமலே பாதி பேர் கருத்து சொல்றாங்க. அதை வச்சு சந்தை பிஹேவ் பண்ணுதுன்னா இதை நம்ம எப்படி நம்புறது? இது வந்து அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விடுமுறையே விட்டுருந்துருக்கலாம். அப்படி ஒரு நாள் சந்தையை திறந்து வைக்கணுங்கிற கட்டாயம் எதுவும் இருக்கதா எனக்கு தெரியல. இது வந்து குளோபல் பிராக்டிஸ், இல்ல வேற ஏதாவது காரணங்களை சொல்லுவாங்க. நம்ம சொல்றது வந்து பழைய நடைமுறை ஏதாவது சொல்லலாம் அவங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1 நாட்கள் 2 நாட்கள்ங்கிறது அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா வார நாள்ல சந்தை பட்ஜெட் இருந்தா கூட அன்னைக்கு விடுமுறை விட்டுட்டு அன்னைக்கு முழுவதும் பட்ஜெட் ஓரளவுக்கு படிச்சு பார்த்துட்டு மறுநாள் காலையில ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளையும் படிச்சு கொலைட் பண்ணிட்டு நிதியமைச்சர் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தையில முதலீடு செய்யறது நல்லதா இருக்குமே தவிர, பாதி நேரம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பட்ஜெட்டை பார்த்துட்டு ஏதோ வித்துருவாங்க அல்லது வாங்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தா மத்தியானத்துக்கு மேல நிதியமைச்சர் வந்து அதை நாங்க அப்படி சொல்லல இப்படின்னு ஒரு விளக்கம் வரும் நிதியமைச்சகத்துல இருந்து. அதுக்கப்புறமா அது சிச்சுவேஷனே மாறும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா அது ஒரு காலகட்டம் கொடுக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரத்துல அதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நேயர்கள்லாம் புத்திசாலிங்க சார். நீங்க சொல்றதை நிச்சயம் ஃபாலோ பண்ணுவாங்க. சிறப்புங்க சார். வேற சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? சிறப்பு ஒன்றும் இல்லை. நான் வந்து நாளைக்கு பட்ஜெட் முடித்த பிறகு பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம விவாதிப்போம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.